புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேட் மைதானத்தில் நாளை 9ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். முதலில் புதுச்சேரியில் தாவேகா ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அரசு அதற்கு அனுமதி மறுத்தது. ரோட் ஷோவிற்கு பதில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என கூறியது. இதனையடுத்து பொதுக்கூட்டம் நடத்த தாவேகா தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தாவேகாவினர். இந்த நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது புதுச்சேரி அரசு. முக்கிய கட்டுப்பாடுகள் என்னவென்றால், புதுச்சேரியை சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி பெறுபவர்களுக்கு QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. பொதுமக்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். பாதுகாப்பிற்காக மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். தொண்டர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பிரிந்து நிற்க தனித்தனி தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். நாற்காலிகள் போட அனுமதி இல்லை. மேடையும் அமைக்கக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை தாவேகாவினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு டிவிகேவோட பொதுக்கூட்டம் உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்ட்ல நடக்க இருக்கு பாண்டிச்சேரியில். இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5000 பேர்கள் மட்டும்தான் அனுமதியை அளிக்கப்பட்டிருக்குது. அந்த 5000 பேர்கள் புதுச்சேரியில் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். வெளிமாநிலத்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த 5000 பேருக்கும் பாசஸ் டிவிகே பார்ட்டி சார்பாக கொடுக்குறாங்க. அதில் QR கோடு இருக்கும். அதை செக் பண்ணி தான் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். பாசஸ் இல்லாதவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டேன். அதே மாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னா 17 இடத்துல செக் போஸ்ட் போட்டு வெளி மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு பாசஸ் இல்லைன்னா அவங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் வசதி, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஃபர்ஸ்ட் எய்ட், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஃபயர், எமர்ஜென்சி எக்ஸிட், என்க்ளோசர் அப்படின்ட்டு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம். வாகனங்கள் இருக்கிறதுக்கு பாண்டி மெரினா பார்க்கிங், அதே மாதிரி ஸ்டேடியம் பேக் சைட், ஓல்ட் கோர்ட், இந்த 3 இடத்துல நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே நிறுத்திக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி பாசஸ் இல்லாதவங்க அவங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கணும்ட்டு நான் கேள்விப்பட்டேன். பொதுமக்கள் உப்பளம் சாலையில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் மாரி வந்துருந்தாங்க. அந்த முன்னாடி எந்த இடத்துல நம்ம தடுக்கிறோம்? இல்லை, நம்ம சோனாம்பாளையம் சைடும் தடுக்கிறோம். அதே மாதிரி அந்த சைடு உப்பளம் ரோடு சைடும் தடுக்கிறோம். 2 இடத்துலையுமே பாசஸ் இல்லாதவர்கள் முதற்கட்ட சோதனையிலேயே நம்ம இல்லாதவர்கள் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி எந்த ஒரு கூட்டம் கூடவும் அனுமதிக்க மாட்டோம். பாசஸ் நீங்கள் இப்போ வரவங்களுக்கு அவங்களே தான் இஷ்யூ பண்ணுறாங்க. QR கோடில் நம்ம எத்தனை பேருன்னு நம்ம கவுண்ட் ஸ்கூல் பசங்க என்ன பாதிக்கப்படுவாங்க? இல்லை, எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் டைமிங் வச்சுருக்கோம். அதே மாதிரி எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போலீஸ் சைட்லேருந்து. இப்போ பார்டர்ஸில் என்ன 17 பார்டர் செக்கிங் நம்ம ஜென்ரல் செக்கிங்கும் பண்ணுறோம். அதே மாதிரி பாசஸ் இல்லாமல் யாராவது மொபைலைஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம பாசஸ் இல்லாதவங்க அனுமதிக்கப்பட்டாங்கன்னு அவங்க டூரிஸ்ட்டும் வருவாங்க. இப்போ டூரிஸ்ட் உள்ள வர சமயத்தில் இப்போ இவங்களோட இது எப்படி கண்டிஷன் எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? இல்லை, அதுதான் நம்ம நம்ம செக் பண்ணணும். கட்சி கொடிகள் இல்லை இந்த மாதிரியான இதுக்காக வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி விடுதிகளுக்கு ஏதாவது அறிவுறுத்தப்பட்டிருக்குதா? அதையும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கேயாவது மாஸ் மொபிலைசேஷன் பண்ணுறாங்களா அதுவும் செக் பண்ணிடுறேன். தேங்க்யூ.